மொழி வாங்கி சின்னம். செயற்கை வேளாண்மை முறையை புகுத்தி விட்டார்கள். இயற்கை வேளாண்மை முறையை அழித்து விட்டார்கள். நீர் மாசாகிவிட்டது, நிலம் மலடாகிவிட்டது, உணவு நஞ்சாகிவிட்டது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இதற்கான சட்டங்கள் எந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதோ அதே நாடாளுமன்றத்தில் நாம் பேச வேண்டும், மக்களின் குரலாக பேச வேண்டும். 1924 காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு 575 டிஎம்சி வந்துச்சு. இப்போ 100 ஆண்டுகள் கழித்து வெறும் 177.25 டிஎம்சி மட்டும்தான் கிடைக்குது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று இந்த திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் கொக்கரித்து சொல்கிறது. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகா எம்பி ரேவண்ணா இந்திய நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, மேகதட்டுவில் காவிரியை மறித்து அணை கட்டுவது கன்னடர்களின் உரிமை என்று பேசினாரு. நீங்க 2019 நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த 40 எம்பிக்களும் தஞ்சாவூர் பொம்மைகளாக தலையாட்டி கொண்டு இருந்தார்கள். நாம் தமிழர் கட்சி புள்ளிகள், எங்களை நீங்கள் அனுப்பி பாருங்கள். மேகதட்டுவில் அணையை கட்டுவது கன்னடரின் உரிமை என்று பேசிக் கொண்டிருக்கும் போது நீ அணையை கட்டு, அந்த அணையை தமிழர்கள் நாங்கள் உடைப்போம், உடைப்பது தமிழரின் கடமை என்று நாங்கள் பேசுவோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று கச்சத்தீவு பிரச்சனை பேசப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கச்சத்தீவு பிரச்சனை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த விதமான நாடாளுமன்ற நடைமுறையும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திரா காந்தி அம்மையார் தன் தகப்பன் வீட்டு சொத்தை எடுத்துக் கொடுப்பது போல தமிழ்நாட்டு சொத்தை, தமிழின் பூர்வீக சொத்தை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டார். நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்தால், அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, கச்சத்தீவை மீட்போம். இவர்கள் சொல்வார்கள் கச்சத்தீவு மீட்பா, காங்கிரஸ் சொல்லும், பாஜக சொல்லும் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்லும். ஆனால் நாங்க சொல்றோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைப்போம். நெய்தல் படை கட்டுவதுதான் எங்கள் மாட தமிழன் 850 மீனவர்கள் எந்த கடலிலே பிணமாக மிதந்தார்களோ அதே கடல்ல எதிராளிகளே filling the blanks 2026 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்து காட்டுவார். நீ கச்சத்தீவை மீட்டே ஆகணும் என்கின்ற மிகப்பெரிய கோரிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் களமாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நான் இந்த நாகை மக்களவை தொகுதியை சிங்கப்பூர் ஆக்குவேன், ஜப்பான் ஆக்குவேன், லண்டன் ஆக்குவேன் அப்படின்லாம் சொல்ல விரும்பல. நான் இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி மக்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் கொண்டு வருவேன், அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய குடிநீரை கொண்டு வருவேன். தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த ONGC CPCL நிறுவனங்கள் நம்முடைய நிலத்தடி நீரை எல்லாம் உறிந்து விட்டார்கள். நம்முடைய பெரிய பெரிய தகப்பன்மார்கள், பெரியப்பமார்கள், தாத்தாமார்கள் எல்லாம் இந்த உப்பு தண்ணீரை குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்க்கு வக்கு இல்லாம, டயாலிசிஸ்க்கு காசு இல்லாம, அரசு மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை இல்லாம செத்து போறாங்க. 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாகை மக்களவை தொகுதியில ஏன் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை டெல்டாவில் குடிப்பதற்கு தண்ணி இருக்கும் என்று பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காவது முடியுமா?